அம்மா எப்படி இருக்குதோ? நல்லா இருக்குதா? ஆமாம், வாங்க வாங்க. உன் பொண்ணை கட்டிட்டு வந்தப்புறம் நான் இங்கிருந்து நல்லா இருக்கேன். மேரி பேட்டி எப்படி இருக்குதுமா? அவளுக்கு என்ன, அவள் நல்லா தான் இருக்கா. அவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முடிச்சுட்டு கிடக்கேன் இங்கே. என்னம்மா பிள்ளை வளர்த்து வச்சிருக்கா, நல்லா வளர்த்து வச்சிருக்கா. நீ போ. ஒரு வேலை தெரிய மாட்டேங்குது, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. பேச்சுக்கு பேச்சு எதிர்த்து பேசுறா. ஒரு மாமியாக்காரின்னு ஒரு மட்டும் மரியாதை இல்லை. என் பேட்டி அப்படியெல்லாம் பேசாது. அது குரல் அழகா இருக்கும், நல்லா பேசும். விளங்கிரும் போ. உன்கிட்ட நான் என்னத்தை குறைய சொல்ல, இதில் வேற நீ என்கிட்ட குறை கேட்க வந்துட்டா. நிம்பிள் கூட பொண்ணை பாட்டு ஸ்கூல்ல சேர்க்கணும்னு இருந்தது. என் பேட்டியோட குரல் அவ்வளோ அழகா இருக்கும். ஆமாம், குறை நல்லா இருந்து என்னத்துக்கு? என் வீட்டில் வந்தா என்னைக்கு வந்தாலும் சோறு போச்சு, குழம்பு போச்சு. ஏ பகவான், என் பொண்ணு நல்லா தானே வந்துச்சு, ஏன் இப்போ குழம்பி போச்சு? நீங்கள் என்ன பண்ணுச்சு என் பொண்ணை? நல்லா பொண்ணு கொடுத்தா நீங்கள் எதை குழப்பி வச்சிருக்குதோ? என்ன குழம்பி போச்சு? புத்திசாலி பொண்ணு, அது எவ்வளோ அழகா பேசும். இப்ப குழம்பி போன பொண்ணை வச்சு நான் என்ன பண்ணும்? எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்? ஏய் நிறுத்து நிறுத்து. எதுக்குலாம் இப்போ இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிய வீட்டில் நின்று ரெண்டு பேரும்? குழம்பு வைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். குழம்பு குழம்பு மூளை குழம்பி போச்சு. இப்ப என்ன பண்றது? எங்களுக்கு புரியுது. ஹாஸ்பிட்டல்ல பார்த்துச்சா? இப்போ எங்கள் பொண்ணு எங்கே இருக்குது? அதை எங்கள் கண்ணில் காமிங்கோ. ஊருக்கு போயிருக்கா. ஊருக்கு எப்போ வரானே தெரியல. உங்களே நம்பி தானே விட்டுட்டு போச்சு. இப்ப தெரியாதுன்னு சொல்லுது. ஊருக்கு போயிருக்கா, எப்போ வருவான்னு தெரியாதுன்னு சொன்னேன். தப்பு பண்ணிட்டோம். நம்ம பொண்ணை இவ்வளோ நாள் பார்க்காம இருந்தது ரொம்ப பெரிய தப்பு. இந்த அம்மாவை நம்ம நம்பி இருக்க கூடாது. பொண்ணை கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுது. நம்ம பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியல. லூஸ் மாதிரி ரெண்டு பேசிட்டு இருக்கேன். என்ன தெளிவாக தானே நம்ம பேசுகிறோம். ஏ கடவுளே, இந்த பைத்தியக்காரங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்து. இவன் கிட்ட பேசுனா இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல. உனக்கு பொண்ணு கொடுத்தோம் இல்லை, நாங்கள் லூசு தான். லூசு தான் அம்மா, லூசு தான். என் பொண்ணை லூஸ் ஆக்கிட்டு இப்ப எங்களையும் லூசுன்னு சொல்லுதா? இங்க இருந்தா நிம்மதியா இருக்க முடியலன்னு தானே அவளை ஊருக்கு அனுப்பி வச்சேன். அவ இல்லாத குறைய பெத்த ஆத்தலையும் அப்பனையும் அமுச்சு விட்டேன். நிம்மதியை கெடுக்கிறாளே சண்டால பாவி. அப்பவே சொல்லுச்சு, அது மூஞ்சு சரியில்லை, அந்த பொம்பளை மோசம், நம்ம பொண்ணை விட வேணான்னு. நிம்பிள் கேட்கல, என் பேச்சை கேட்காம நிம்பிள் பண்ணிடுச்சோ. இப்போ நம்ம பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ணுதோ? யாரை பார்த்து மோசங்க? என்ன தைரியம் தான் என் வீட்டில் வந்து நீ என்ன திட்டுவா இப்படி? பொண்ணை வளர்த்தது சரியில்லை. எப்படி வளர்த்து வச்சிருக்கா? மாமியாருக்கு மரியாதை கொடுக்க சொல்லி கொடுக்கல. ஒரு சோறு பொங்க மாட்டாங்க, குழம்பு வைக்க மாட்டாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் வந்திருக்கு இந்த பேச்செல்லாம். அவளுக்கு இப்பதானே தெரியுது வளர்ப்பு சரியில்லைன்னு. நானும் என் குணத்தை மாத்திக்கிட்டு சரி மரியாதை கொடுத்து வாங்கன்னு ரெண்டு வார்த்தை பேசுவோம். பேசினா என்னையும் நீ திருப்பி இந்த வார்த்தை பேசிட்டு இருக்கீங்களா? புருஷனும் மண்டாட்டியும் எப்படி கத்துது பாருஜி. அப்படிதானே நம்ம பொண்ணு கிட்டே இது கத்திருக்கும். பயந்து போயிருக்கும் நிம்பல் பொண்ணு. நேர கொடுமைடா. நான் தாண்டா அவளுக்கு பயந்து கிடந்தேன். அவ எங்கடா எனக்கு பயந்து கிடந்தா? என்னமோ பண்ணிடுச்சோ நம்ம பொண்ணு. நிம்மதி இல்லைன்னு அனுப்பிட்டேன்னு சொல்லுச்சுல்ல அது வாயாலேயே. பேசுறது அரையும் குறையமா புரிஞ்சுக்கிட்டு இதுங்களா எதுவும் தப்பு தப்பா பேசிக்கிறீங்களே. நம்ம நேரம் நம்ம ஒழுங்கா பேசினா கூட நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்காது போல. இனி நம்ம போலீஸுக்கு போலாம் வா.